வெறும் பணத்தால் லாட்டரியாலெல்லாம் முன்னுக்கு வந்தவன் காலையில் எந்திரிச்சதுங்கய்யா, எனர்ஜி ஹாஸ் டு பி ஜெனரேட்டட். என்னுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமாங்கய்யா? 2026 வெற்றியாக இந்த 2026க்கு நுழையறதுக்கு முன்னாடி மிக தெளிவா முடிவு பண்ணுங்க. I am entering the 2026 as a new person. புதிய மனிதனாக, புதிய நபராக, புதிய உயிராக, புதிய சக்தியாக இந்த 2026 நான் நுழைகின்றேன். உங்களுடைய பலம், தைரியம், ஸ்ரத்தை, உத்வேகம், மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன், அதை டிசிப்ளினா கன்வெர்ட் பண்ற சக்தி, இது எல்லாமே உங்களுடைய சொத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதான் உங்களுடைய அசட்டு. ஏன் இந்த புது வாழ்க்கைங்கிறது நீங்க எடுக்கிற டெசிஷன், சாய்ஸ். இட் டசன்ட் கம் பை சான்ஸ். அப்படியே சும்மா ஏதோ காத்து வாக்கில் வந்துடும் நினைக்காதீங்க. வெறும் பணத்தால் லாட்டரியாலெல்லாம் முன்னுக்கு வந்தவன் எவனும் கிடையாதுங்கய்யா. லாட்டரி என்ன, ஒரு சில ஆண்டுகள் வறுமையை வேணா தள்ளி போடலாம், அவ்வளவுதான். அந்த ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள இதெல்லாம் ஒழிச்சிட்டு திரும்ப அதே மாதிரி ரோட்ல நிப்பீங்க. அதான் உண்மை. நீங்கள் மாறவில்லை என்றால் வெளி சூழ்நிலை எதுவுமே உங்களை மாற்றிவிடாது. அது மட்டும் இல்லாம அந்த சான்ஸ்ல ஃப்ளூக்ல லாட்டரி அடிக்கலாம் எத்தனை பேரு நியூஸ்ல படிக்கிற மாதிரி எங்கேயோ ஒண்ணு, சும்மா அந்த எங்கேயோ ஒன்னா இருக்கிற சான்ஸ்ல அப்படியே உங்க லைஃப் மேல, உங்க தலை மேல எல்லாம் வந்து உட்காருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க? என்ன என்ன மடத்தனம் இதெல்லாம். உங்கள பல பேர் இந்த சான்ஸுக்காக அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. வாழ்க்கையை உருவாக்குபவன் தான் வெற்றி அடைகின்றான். டெலிபரேட்டான டெசிஷன் எடுத்து, உறுதியான முடிவுகள் எடுத்து, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் a choice முடிவு பண்றவன் அவன் தான் வெற்றி அடைகிறான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் a choice and organized discipline. அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சாதனை பாவம். மயக்கமா இருக்கோ, தூக்கமா இருக்கோ, எரிச்சலா இருக்கோ, காலையில பிரம்ம முகூர்த்தமான அலாரம் அடிக்கணும். அலாரத்தை நீங்க அடிக்க முடியாத தூரத்துல அலாரம் இருக்கணும். எந்திரிச்சு முகம் கழுவிட்டு தான் அலாரத்தை நிறுத்தவே முடியணும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அலாரத்தை லவுடா பாத்ரூம்ல வச்சிருங்க. எந்திரிச்சு முகம் கழுவிட்டு தான் அலாரத்தையே தொட முடியணும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்திரிச்சாகணும், யோகா பண்ணி ஆகணும். காலையில எந்திரிச்சதுங்கய்யா, எனர்ஜி ஹாஸ் டு பி ஜெனரேட்டட். அப்படியே ஏதோ அது தானா வரும்னு அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்கிறது இல்ல. தானா தருதரம் மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது. எனர்ஜி ஹாஸ் டு பி ஜெனரேட்டட். தவம் பழகுதல். நம்முடைய ஆகமத்துல சரியா பாதத்துக்கு பெருமான் அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதாவது லைஃப் ஸ்டைல் டிசிப்ளின், அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் லைஃப் ஸ்டைல் டிசிப்ளின். என்னங்கய்யா, எந்த பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனும் லைஃப் ஸ்டைல் டிசிப்ளினால தாங்க நடக்குது. ஞானம் ஆகட்டும், வெற்றி ஆகட்டும், எதுவாகட்டும், லைஃப் ஸ்டைல் டிசிப்ளினால் தாங்க நடக்குது. பெருமான் இந்த 4 பாதம் சொல்றாரு, அவரை அடைவதற்கான வழியா சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு. இதுல கான்சியஸ் டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல் சரியா பாதத்தை ஒரு வழியாகவே காட்டுகின்றார். என்னை பொறுத்தவரை கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்றும் 4 வழியாக செல்பவர்களுக்கும் கூட சரியாபாதம் தவிர்க்க முடியாதது, கட்டாயமானது, அடிப்படை தேவை, கம்பல்சரி, மாற்ற முடியாதது. கான்சியஸ் டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல், கான்சியஸ் ஞானத்தை அடிப்படையாக வைத்த ஒழுக்கத்தினால் உருவான வாழ்க்கை முறை. ஏன் நீங்க எடுக்கிற சாய்ஸஸ் மேட்டர்ஸ்ங்கயா, நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் மேட்டர்ஸ். டெசிஷன் எடுக்காம இருக்கிறதும் இன்னொரு டெசிஷன் தான் புரிஞ்சுக்கோங்க. இல்ல நான் எந்த டெசிஷன் எடுக்கிறதுல அப்படியே இருக்காது, பாட்டு போகுது, இது ஏதோ பெருமை கிடையாது. நானும் யோகா பண்ணலாம்னு நினைக்கிறேன் சாமி, ஜிம்முக்கு போகலான்னு நினைக்கிறேன் சாமி, வாக்கிங்காவது போகலான்னு நினைக்கிறேன் சாமி, எங்க சாமி முடியுது, டயர்டா இருக்கு, தூங்கிடுறேன். அப்ப செத்துரு. அட்லீஸ்ட் இன்னொரு உடம்பெடுத்து, இன்னொரு பிறப்பெடுத்து ஏதாவது ஒரு முன்னேற்றமாவது வரும். ஸ்டாக்னண்டா இருக்கிறது பூமிக்கு பாரம், சோத்துக்கு பஞ்சம். ஸ்டாக்னண்டான லைஃப், ஸ்டாக்னேட்டட் லைஃப் மரணத்தை விட கொடுமையானது. நீங்க கான்சியஸா எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வாழ்க்கையின் பலம், சுதந்திரம், பலத்தோடும் சுதந்திரத்தோடும்
சக்தியோடும் தெளிவோடும் வெற்றியோடும் வாழுங்கள்யா. அதுதாங்கய்யா சனாதன இந்து தர்மம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றி, தைரியம், சக்தி, தன் மீது தான் வைத்திருக்கும் நம்பிக்கை, தவம், பலம், சகல ஞானத்தோடும் சர்வஞத்துவத்தோடும் சகல வெற்றிகளோடும் வாழ்வது. எப்ப பார்த்தாலும் தருதரம் பிடிச்ச மாதிரி வெற்றினா பணம் மட்டும்தான் லூசுத்தனமா பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிந்தனை பண்றதை நிறுத்திட்டு உடல்நிலை, அதுல வெற்றியை, பலமான உடலாக உங்கள் உடலை யோக சரீரமாக மாற்றுங்கள். மனம், உயர்ந்த நிலை மனமாக மாற்றுங்கள். இதையெல்லாம் மாற்ற துவங்குங்கள். பொருளாதார வெற்றி உங்க பின்னாடி ஓடி வருங்கய்யா. என்னுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமாங்கய்யா? என்லைட்டன்ட் கான்சியஸ் டிசிப்ளின்டு லைஃப்ங்கய்யா. அதான் என்னுடைய பலம். மீதி எல்லாம் தானா பின்னாடி வரும். இன்று உங்கள் புது வாழ்க்கை துவங்குகிறது. ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் உங்களை தயார்படுத்திக்கிறது. ஏன்னா அந்த தயார்படுத்திக்கிறதுக்கு முதல் ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு நாள் ஃபெயில் ஆகி ஒரு நாள் திரும்ப வந்து இந்த மாதிரி அதெல்லாம் நடந்தாலும் நீங்க உங்களை கைவிட்டுறாம, பலவீனப்பட்டுறாம, மனசு விட்டுறாம இருக்கிறதுக்கு தயார்படுத்திக்கிறதுக்கு இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. 2026 வெற்றியாக புது வாழ்க்கையாக உங்களுக்கு மலரும். நான் உறுதியளிக்கின்றேன். உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்காக தான் இந்த ஆஸ்க் நித்யானந்தா உருவாக்கி இருக்கீங்க. ஆஸ்க் நித்யானந்தா ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுகின்ற இந்த சத்தியங்கள்ல என்ன புரியல, என்ன பிரச்சனைனாலும் கேளுங்க. காலையில எந்திரிக்கிறது பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணலாம் கேளுங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, உங்களுடைய இருப்பிற்கு ஏற்ற மாதிரி தீர்வுகளை கொடுக்கும். எந்த துறையில் எடுத்தால் அந்த துறையிலே அதற்கான சாஸ்திர பிரமாணம், ஆப்த பிரமாணம், ஆத்ம பிரமாணம் மற்றும் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து அது செயல்பட்டு இதனால் வந்த அனுபவம், அனுபூதி, அறிவு, இதை அனைத்தையும் தொகுத்து பகுத்துதான் இந்த ஆஸ்க் நித்யானந்தா AI மூலமா உங்களுக்கு கொடுத்திருக்கேன். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். ஆஸ்க் நித்யானந்தா AI.